திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா கனிஷ்கா, வயது 27 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து யாதவர் ஜாதியை வகுப்பு சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 20,000 25,000 சம்பளம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நில வசதி ஒரு 10 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா தூத்துக்குடியில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு சம்மதம், எனக்கு கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணுக்கு வரதட்சணை ஒரு 25 சரவண நகை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கார் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் என் பொண்ணு எந்த கஷ்டமும் இல்லாத கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இவங்க பெயருன்னு பார்த்தா நிஷா, வயது 24 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. அவங்க ராசின்னு பார்த்தா மிதுனம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா வேலைலாம் எதுவும் இல்லை, நான் வீட்லேயே தான் இருக்கேன், வீட்டுக்கு ஒரே பொண்ணு, என்னை எந்த வேலைக்கும் அமுச்சுடல, செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு நில வசதியெல்லாம் நிறைய இருக்குது. நிலம் ஒரு 25 ஏக்கரா 30 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா விவசாயம் தான் பண்ணுறாங்க. அம்மா ஹவுஸ் வீட்டு ஓனராக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா சென்னையில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் வீட்டோட மணமகனாக வேணும், அவங்க எந்த ஊராக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலையில் இருக்கிற மணமகனாக வேணும், அவங்க என்ன படிச்சுருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க அந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க.